த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு சொல்லி மாநில மாநாடான பாகி சுடும் வரலாறு விஜயனா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வரும், வேடிக்கை பார்க்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டுருக்காரு. மதுரையை பெருமைப்படுத்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், வைகை ஆறு அப்படின்னு சொல்லி மதுரையை பெருமைப்படுத்தியிருக்காரு. மாநாட்டில் நடந்த சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கலாம். எதிர வர அத்தனை கூக்குரலையும் ஒரே சிரிப்போடு கடந்து வந்திருக்கேன். எத்தனை கூக்குரல் வந்தாலும் ஓங்கி ஒலிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயாது அப்படின்னு ஸ்பீச்ல பேசியிருக்காரு. சினிமா அரசியல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எம்ஜிஆர், விஜயகாந்த் அப்படின்னு அவங்கள பெருமைப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை நேரடியாவே தாக்கியிருக்காரு. வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை நேரடியாகவே தாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு சிலர் மாநாடெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ரோடெல்லாம் தோண்டி போட்டிருந்தாங்க. வண்டி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல கிடைக்காம பண்ணிட்டாங்க. சேர் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல தராம போயிருக்காங்க. இதனால கேரளால இருந்து சேர்கள் எல்லாம் வர வைக்கப்பட்டது. லீவ் நாள்ல பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ் நாளெல்லாம் இல்லை, வீக் டேஸ்ல தான் அவங்களுக்கு பர்மிஷன் அப்படின்னு கடைசி நிமிஷத்துல மக்கள் ரொம்ப அதிகமா ஜனம் வருவாங்க அப்படின்னு 7 மணிக்கே நீங்க மாநாட்டை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு மாநாட்டுக்கு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஆம்புலன்ஸ், மருத்துவ உதவிகள் இது போல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாம முன்கூட்டிய மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ்கள், செவிலியர்கள் இன்னும் நிறைய பேரை மாநாட்டில் எடுத்து வச்சு எல்லாருடைய மக்களுக்கும் உதவி செய்யும்படி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. தண்ணிக்கெல்லாம் யாரும் கஷ்டப்படக்க கூடாதுன்னு ஒரு 10 லட்சம் வாட்டர் பாட்டில் மாநாட்டில் எடுத்து வச்சிருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. யாருக்கும் எந்த குறைவும் வரக்கூடாதுன்னு பழுப்பு வழியா தண்ணீரை மக்களுக்கு கொடுத்துருக்காரு. மக்களுக்கு முதல் உதவியா ட்ரோன்ல தண்ணி வரா மாதிரி, தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி, மருத்துவ உதவிகள் தரா மாதிரி ட்ரோன்லயே பண்ணியிருக்காரு. 100 அடி உயரமுள்ள ஒரு கொடி கார் மேல விழுந்துருச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த காரோட ஓனருக்கு ஒரு புதிய காரை கட்சியிலேருந்து வாங்கி தரதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோட பையன் விஜய் ரொம்ப பிடிக்கும், என்னோட பையனுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ என்னோட பையன் இல்லை, அதனால நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவருக்கு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாராவது ஆட்சி பண்ணிட்டு இருந்தா யார் தான் அங்கிள் கேட்காம இருப்பாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சொல்றாங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது கபட நாடகம் மு க ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அங்கிள், ஸ்டாலின் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்டாலினை அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க நடத்தின ஆட்சியில உண்மை இருக்கா, நேர்மை இருக்கா, ஊழல் இல்லாம ஆட்சி நடத்துறீங்களா, சட்டம் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணாமா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை கிட்ட கேட்டிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லாமல் நாங்கள் நேர்மையாக இருக்கோம், உங்களுக்கு மக்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணவே நாங்கள் ஆட்சிக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் குடும்ப அரசியல் நடத்துறீங்கன்னு பேசியிருக்காரு. இப்படி இருக்க தமிழ்நாட்டில் சேருங்களே தரல, அதனால கேரளாலேருந்து சேர்களை வர வைக்கப்பட்டது இல்லையா, அதனால அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே சேரெல்லாம் எதுவுமே பண்ணாதபடிக்கு சேரெல்லாம் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த காட்சிகளும் நம்ம பார்த்துருந்தோம். தண்ணி வரல அப்படின்னு நிறைய பேர் பேட்டியில் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் வந்துட்டு தான் இருந்தது, நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம், எங்களுக்கு எல்லா வசதியும் வந்துட்டு தான் இருந்தது, எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அண்ணா அவர்களை பேனரில் வச்சதுன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துருந்தது. எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ அவருடைய சிஎம் கிட்ட எல்லாருமே கெஞ்சிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தாங்கன்னு நம்ம விஜய் அவர்கள் சொல்றாங்க. எம்ஜிஆர் கூட என்னால் பழக முடியலன்னாலும் விஜயகாந்த் அவர் கூட நிறைய பழகிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் இருக்கிறப்போ அவருடைய கட்சி கெஞ்சி வச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ நடக்கிற ஆட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் மனிதர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. எங்க ஆட்சி உண்மையும் நேர்மையும் இருக்கிற ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சாரு.
ஒரு மன்னர் உண்மையும் நேர்மையா இருந்துட்டு வந்திருந்தாரு. அங்க இருந்த ஒரு 10 பேருக்கிட்ட ஒரு 10 விதைய கொடுத்து இதை செடியா வளர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு. அந்த செடி எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுல ஒரு 9 பேர் மட்டும் அந்த செடியை நல்லா பெருசா அளவு வளர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு மனுஷன் அந்த செடியை வளர வைக்கவே இல்லை. அதுக்கு ராஜா கிட்ட கேட்டாரு, ராஜா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இந்த செடியை வளர வைக்கிறதுக்காக, ஆனா இந்த செடி வளரவே இல்லை, என்னால முடியல ராஜா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த ராஜா அவரை கட்டி அணைச்சு, நீதான்ப்பா அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி, இந்த விதை வளராத விதை நான் இதை உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த விதை வளராத விதை நான் அந்த 10 பேருக்கும் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த 9 பேரும் செடியை நல்லா பெருசாக்கி வந்திருக்காங்க. ஆனா நீ மட்டும் உண்மையா நேர்மையா இருந்து இந்த விதை வளரவே இல்லைன்னு அப்படி எடுத்துட்டு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த 10 பேர்ல ஒருத்தரை ராஜாவை ஆக்கியிருக்காரு. அந்த மாதிரிதான் என்னுடைய கட்சியும் உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு பதவியும் அங்கீகாரமும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை மத்தி, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, மேலூர், உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம் அப்படின்னு இந்த இடத்துக்கெல்லாம் நான் வரேன், உங்க விஜய் வரேன்னு சத்தமா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களை மட்டும் நம்பி இருக்கிற விஜய், உங்க கூட பேசும் விஜய், உங்களுக்காகவே இருக்கிற விஜய், உண்மை பேசும் விஜய், உணர்வோடு பேசும் விஜய், உறுதியாய் பேசும் விஜய், உங்களுக்காக நல்லது செய்யும் விஜய், உங்க விஜய் 2026ஆம் ஆண்டு அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இங்க போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு மாநாட்டில் அறிவிச்சிருக்காரு. மாநாடு நடக்கக்கூடாதுன்னு வண்டியை கொடுக்கல, சேரை கொடுக்கல, லீவ் கொடுக்கல, இந்த மாதிரிலாம் இவ்வளோ கஷ்டம் இருந்தோம் மாநாட்டை அருமையாக நடத்தி முடிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். ஒரே ஒரு குறை தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள். அது என்னப்பா குறை அப்படின்னு கேட்கும்போது, விஜய் அவர்கள் ஒரு 1/2 hour தாங்க, 1/2 மணி நேரம் தாங்க அவர் பேசியிருக்காரு. எங்களுக்கு பத்தலைங்க, அவர் முகத்தையே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அவர் ஸ்பீச்சை நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைகள் எல்லாம் அடுத்த மாநாட்டில் விஜய் அவர்கள் நல்லா பேசுவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். நைட் டைமில் பெண்கள் பாதுகாப்பாக போகணுன்னு சீக்கிரமாக முடிச்சிருக்காரு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளோ குறைகள் நிறைகள் இருந்தாலும் நாங்கள் விஜய் அண்ணா பேசுறத கண்டிப்பாக கேட்டு அதன்படியே வழி நடப்போம் அப்படின்னு தொண்டர்கள் சொல்லியிருக்காங்க. உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இடம் பிடிச்சிருக்காரு. ஒரு சாங்ல வர மாதிரி, புதிய எதிரி வா என்னை எதிர்க்கவே, பழைய எதிரி உன் ரசிக படையிலே. 2026ஆம் ஆண்டு நடக்க போற எலெக்ஷன்ல நீங்க யார் போட்டு போட போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு விஜய் அண்ணாவை எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மாதிரி நியூஸை தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.